யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனப்படும் நேரம் வருகின்றது. அதாவது வருஷத்துக்கு 4 முறை வரும். அதில் வைகாசி ஒரு முக்கியமான மாதம். இதை விட்டுட்டிங்கன்னாக்கா அடுத்தது ஆவணியில் தான். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். எங்கள் ஊர் சிங்களாந்தபுரம் மக்களுக்கு என்னோட விஷ்ணுபதி புண்ணிய காலம் வலம் ஞாபகம் பழக்கம் இருக்கும். இருந்தாலும் பொதுவாக எல்லோருக்கும் பயன்படும் விதத்தில் திருப்ப சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோயிலில், அதுவும் கண்டிப்பாக முக்கால்வாசி திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி நின்றுட்டுருக்க நிலையில் இருக்க கோயிலில் எல்லாத்துலேயுமே பெருமாள் சங்கு சக்கரத்தோட காட்சி தருவார். அந்த மாதிரி ஆலயங்களில் கொடிமரம் இல்லை அப்படின்னா தப்பே இல்லை. கண்டிப்பாக கோடி தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு ஸ்தம்பம் வெளியே இருக்கும் கோயில். அந்த இடத்த அந்த மூலஸ்தானத்திலிருந்து அந்த கோடி தீபம் இருக்க கம்பம் வழியாக அதையும் சுற்றி வர்ற மாதிரி கால நேரத்தில் ஏதாவது ரொம்ப லேட்டாக போகாமல் உங்கள் சௌகரியம் நீங்கள் மனப்பூர்வமாக ஒரு காலையில் ஒரு 10 உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு சூரிய உதயம் காலையில் 6 மணியிலேருந்து ஒரு 10:30 மணிக்குள்ளார உங்களால் எப்போ சௌகரியப்படுமோ அப்போ போய் பெருமாள் கோயிலில் 27 சுற்று வலம் வாங்க. இந்த 27 சுற்றுங்கும்போது எல்லாராலையும் தொடர்ந்து 1 2 3ன்னு நினைவில் வச்சுட்டு எண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் என்னோட அறிவுரை 28 பூக்கள், அது அரளிப்பூவாக இருந்தாலும் சரி, மல்லிப்பூவாக இருந்தாலும் சரி, சாமந்தி பூவாக இருந்தாலும் சரி, 28 பூக்களை எண்ணி எடுத்துகிட்டு போய் முதல் பூவை கோயிலில் இருக்க விநாயகருக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடிமரத்துலேருந்து மூலஸ்தானம் வரலும் சுற்றி அந்த கொடிமரத்துக்கிட்ட வரும்போது ஒரு பூவை போடுங்க. அதாவது தூக்கி வீசாமல் நம்ம அர்ச்சனைக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி பக்தியோட அந்த சுத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நிறைவேற வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி சங்கல்பம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதாவது நீங்கள் வெளியே சொல்லணும்னு இல்லை, அந்த நேரத்தில் அந்த ஆலயத்தில் உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் பிள்ளைங்களை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு நீங்கள் 27 சுற்றி வந்துட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்கும்போது தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சும்மா வராமல் எப்போவுமே நம்மளால் ஆன ஒரு நைவேத்தியம், அட்லீஸ்ட் ஒன்றும் வேண்டாம், ஒரு பிடி பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு போங்க, 4 சர்க்கரையை கலந்து அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற 4 பேத்துக்கு 4 கடலையாக கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். அது செஞ்சீங்கன்னாக்கவே போதும். அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்த விஷ்ணுபதி, அதாவது 3 விஷ்ணுபதி காலங்களுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறத கட்டாயம் சொல்கிறோம். அதே போல் யாருக்கும் அந்த மரணத்தை நோக்கி போகிறவங்க கூட எந்தவித இடைஞ்சலும் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத, படுக்கையில் விழாத எளிதான மரணத்தை தழுவுறத நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறோம். அதனால் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தயவு செஞ்சு எல்லாரும் சாவுக்காகன்னு தவறான நோக்கத்தோடு போயிடாதீங்க. வாழும் பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்மளுடைய நன்மைக்காக, நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் நல்லா வளரணும், நம்மை சுற்றி இருக்கவங்க நல்லா வளரணும், நம்ம ஊர் நல்லா செழிக்கணும், நம்மளுடைய நண்பர்கள் வட்டம் பெருகணும், நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்குங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோடு எல்லாரும் செய்யுங்க. இதோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.